இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்திய சாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசீர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த பலகீனம் சம்மந்தப்பட்டதோ அதிகமாக பாதிக்கப்படல. அதே 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆண்மை குறைவு பலகீனம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருந்தது. இந்த 15 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா முன்ன என்ன இருந்ததோ அதை விட அதிகபட்சமான ஸ்பீடில் இன்றைக்கி அது இந்த செல்ஃபோன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டு போகிற வாலிப பசங்க இன்ன விதத்தில் தான் இன்ன விதத்திலாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரண காரியங்கள், ஏதாவது ஒரு காரணம். இப்போ ஒரு தப்பு செய்கிறேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவான். அந்த மாதிரி இவன் தப்பு செஞ்சு வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரண காரியங்களை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை வீண் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. இது பெத்த தாய் தகப்பனார் அவங்களுக்கு விவரம் தெரியாமல் ஒவ்வொரு பசங்களுக்கும் அந்த செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்றாங்க, செல்ஃபோனை வச்சுக்கிறாங்க. இன்னும் பல பண வசதிகள் எல்லாமே. ஏன்னா இன்றைக்கி நாடு அழிஞ்சிக்கிட்டு போகிறதே ஒன்று பணத்தானால் அழிஞ்சிக்கிட்டு போகுது, இன்னொன்று செக்ஸ்னால் அழிஞ்சிக்கிட்டு போகுது. ஏன் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, சமீபத்தில் செய்தித்தாள்களில் பார்த்தீங்கன்னாக்கா 50 வயசுக்கு மேலே எவ்வளோ பேர் மட்டும் வெளியே சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. எவ்வளோ பேர் செக்ஸ் வாழ்க்கையில் கண்மூடி கண் திறக்கிற நேரத்தில் உயர்ந்த பதவியில், உயர்ந்த செல்வாக்கில், உயர்ந்த நல்ல விவரங்கள் தெரிஞ்ச பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாமே இன்றைக்கி செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்மூடி கண் திறக்கிற நேரத்தில் சுகத்தில் இன்றைக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு அவங்கவுங்க முழிக்கிற செய்திகள் தினசரி செய்தித்தாள்களில் சின்ன திரைகளை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கே அவமானமாக போயிடுது. இந்த அளவுக்கு செக்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கிறோமே, இவ்வளோ உயர்ந்த செல்வாக்கில் இருக்கிறோமே, இவ்வளோ பெரிய வயசு தாண்டி வந்திருக்கிறோமே, இது வெளியே தெரிஞ்சதுன்னா ஊர் உலகம் என்ன நினைக்கும் அப்படிங்கிறது நினைக்காம அந்த கண்மூடி கண் திறக்கிற நேரத்துக்குள்ளே அந்த சின்ன பிள்ளைங்கிட்ட சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக அவங்க படுற வேதனை வாழ்க்கை எந்த அளவுக்குலாம் வீணாகுது அப்படிங்கிறதுனால தான் இது அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 50-55 வயசில் இருக்கிறவங்களே இந்த தவறு செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. பேர் கெட்டு போகுதுங்கிறத கவலைப்படுறதில்ல, உயர்ந்த பதவியில் இருக்கும்போது தப்பு செய்கிறத கவலைப்படுறதில்ல. இந்த மாதிரி பல தவறுகள் உயர்ந்த பதவியில் வயசில் அதிகமாக இருக்கிறவங்க தவறு செஞ்சு பாதிக்கப்படுறது போது அப்போ சின்ன வயசு பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் அதில் ஒரு சுகத்தை கண்டதுனால அந்த சுகத்தை அவங்களால நிறுத்த முடியாமல் அந்த தவறுகளை ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை 2 முறை 3 முறை ஏதோ ஒரு காரணம் கிடையாது தவறு செஞ்சு உச்சந்தலையிலேருந்து நாடினர்வு பூரா சீராக வலுவிழக்கிற அளவுக்கு அவங்க தவறு செஞ்சுட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி தவறு செஞ்சுட்டு வரும்போது என்னாவது, முதல்ல 6 மாதம் தவறு செய், தப்பு இல்லை 1 வருஷம் தப்பு செய், அதை கூட குணப்படுத்தி நல்ல முறையில் கொண்டுட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கலாம். ஏன்னா அதே 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அதுவும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமது கூட பிறந்த உடன் பிறப்புகள், அதாவது மனசுக்கு சங்கட்டம் ரொம்ப வேதனை வருத்தப்பட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நமது உடன்பிறப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெத்த தாய் தகப்பனாரை விட்டுட்டு குழந்தை குட்டிகளை விட்டுட்டு இங்கேருந்து பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலை நாடுகளில் போய் வெளிநாடுகளில் வேலை செய்கிற நம்ம தமிழ்நாட்டு சகோதரர்கள் அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஸ்டேஜ் வருது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, பெத்த தாய் தகப்பனாரை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு இவங்க கடந்த நாடுகளுக்கு போய் பணம் சம்பாதிக்கிறேன்னு போயிட்டு அங்கே பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க வேர்வையை சிந்தி ரத்தத்தை வடித்து பணத்தை சம்பாதிக்கலை, ரத்தத்தை சிந்தி அவங்க பணத்தை சம்பாரித்து வரலாம் அப்படின்னு அங்கே போய் இருந்து அவங்களுடைய ரத்தத்தெல்லாம் வீண் பண்ணி எதுக்குமே பயன்படாது அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் அவங்க ஊர் சேர்றாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு சமயத்தில் நான் சில மேலை நாடுகளில் போயிருந்தப்போ கூட அங்கே பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டு நண்பர்களை பார்க்கும்போது உண்மையாலுமே ஏண்டா இந்த மாதிரிலாம் தப்பு செஞ்சு பாதிக்கப்படுறீங்க, ஊரை விட்டு வந்துட்டீங்க, நல்லா சம்பாரித்து கை நிறைய பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஊடு போய் கல்யாணம் பண்ணாதவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு சொன்னால், தாத்தா என்ன தாத்தா பண்ணுவோம், இங்கே நண்பர்கள் சேர்க்க அந்த மாதிரி இருக்குது, நாங்கள் 10 பேர் 15 பேர் ஒரு ரூமில் தங்குறோம், எந்த நேரம் பார்த்தாலும் செக்ஸ் படங்களை போட்டு பார்க்குறதோ இல்லை விபரீதமான விளையாட்டுகளில் ஈடுபடுறதோ இந்த மாதிரி தவறுகள் அதிகமாக நடக்குது தாத்தா, என்ன தாத்தா பண்ண முடியும், என்னால் திருந்த முடியலன்னு நாங்கள் சொல்லும்போது உண்மையாலே மனசுக்கு இன்னும் வேதனை இல்லை. நம்ம சகோதரர்கள் வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் போய் கடல் கடந்த நாடுகளில் போய் பணத்தை சம்பாதிக்க போயிட்டு பணத்தை சம்பாரிச்சிட்டு வராங்களோ இல்லையோ தம் முழு ஆன்மத்தன்மை இழந்து தான் அங்கேருந்து வீட்டுக்கே சேர்றான். எவ்வளோ மனசுக்கு வேதனை வருத்தம். ஏன்னா இந்த வாலிபர்கள்லாம்
அந்த அளவுக்கு திடகாத்திரமாக இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் வந்து எதுலேயுமே ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த 13 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டுட்டு வந்துடுறான். அப்போ படிக்கும்போது அந்த பையன் வந்து ஒரு சாதனையை வந்து இழந்துடுறான். 13லேருந்து 25 வரும்போது அந்த இந்திரிய உற்பத்தி ஸ்தானமே 13லேருந்து 25 வயசுக்குள்ளே தான் இந்திரிய உற்பத்திங்கிறது அதிகமாக உற்பத்தி ஆகிட்டு வருது. அந்த உற்பத்தி ஆகிட்டு வரதை வந்து 25 வயசுலேருந்து 35 வயசு, 35லேருந்து 45, 45லேருந்து 55, 55லேருந்து 65, 65லேருந்து 75 வயசு வரணும் நம்ம உடம்பை கட்டி நல்ல முறையில் வச்சுக்கிட்டு நல்ல முறையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்திக்கிட்டு இல்லற வாழ்க்கையில் ஒரு தன்னுடைய உடம்பை கூட நல்ல முறையில் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாலிப பசங்க எல்லாமே அந்த விந்தை வந்து 13லேருந்து 25 வயசுக்குள்ளே வந்து மனம் போன போக்கில் வந்து சக்தியை வீண் பண்ணி விரயம் பண்ணி எதுக்குமே பயன்படாதுங்கிற ஸ்டேஜில் கொண்டுட்டு வரானுங்க. அப்போ அவனுக்கு செஞ்சுட்டு வரும்போது அவனுங்களுக்கு எல்லா தவறுமே பாதிக்கப்பட்டு வரும்போது 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் போகும்போது அவனுங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கில மருத்துவத்தில் போய் காட்டலாம் அப்படின்னு போய் வராங்க. ஆங்கில மருத்துவத்தில் காட்டும்போது ஆங்கில மருத்துவத்தில் எல்லா வியாதியும் குணப்படுத்த மருந்து இருக்குது. அதை நான் இல்லைன்னு சொல்லலை, மறுப்பு சொல்லலை, அதை அந்த வைத்தியத்தை வந்து நான் குத்தம்னு சொல்லலை. ஆனால் இந்த மஞ்சக்காமாலை எப்படி சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் குணப்படுத்த முடியுமே ஒழிய வேறு எந்த வைத்தியத்திலையும் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்மை குறைவை வந்து சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் குணப்படுத்த முடியுமே வேறு எந்த வைத்தியத்திலும் குணப்படுத்த முடியாது. அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆங்கில வைத்தியத்தில் விந்து பரிசோதனை பண்ணுறாங்கிறான், முழு ஆன்மத்தன்மை இருக்குதாங்கிறான். உனக்கு ஒவ்வொருத்தருமே சொல்கிறது ஆங்கில மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க, சேலத்தில் கூட நிறைய விளம்பரங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சேலத்து விளம்பரத்தில் கூட உனக்கு ஆன்மத்தன்மை இருக்குதா இல்லையா நான் டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன், உனக்கு விந்து கட்டுப்பாடு இருக்குதா இல்லையா நான் டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன், உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதா இல்லையா டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு விளம்பரங்கள் பார்த்திங்கன்னா அளவுக்கு விளம்பரங்கள் வந்துட்டுருக்கு. அந்த விளம்பரங்கள்லாம் வந்து ஏமாத்துகிற விளம்பரங்கள். எப்படி அப்படின்னாக்கா இப்போ கையில் இருக்கிற பொண்ணு இருக்குதுன்னு வச்சுக்க, இந்த பொண்ணை வந்து இப்படியே பார்த்தோம்னாக்கா கண்ணுக்கு தெரியும். இப்படியே பார்த்தோம்னா இந்த பொண்ணு என்னங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். அதை வந்து கண்ணாடியில் காட்டி அந்த கண்ணாடியை போய் பார்த்து நம்ம அந்த பொண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ எத்தனை வருஷமாக தவறு செஞ்சுருக்க, என்ன மாதிரிலாம் தவறு செஞ்சுருக்க, என்ன மாதிரிலாம் வாழ்க்கை வீணாயிருக்கிற, உன் உடம்பையே பார்த்துக்க முடியாத அளவுக்கு தப்பு செஞ்சுருக்குங்கும் போது அவங்ககிட்ட போய் அந்த டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் இன்றைக்கி சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸ் வரல இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் விந்த பரிசோதனை பண்ணுறேன், விந்த டெஸ்ட் எடுக்கிறேன், விந்தில் வந்து அணுக்கள் இருக்குதான்னு பார்த்து கொடுக்குறேன், உனக்கு வீரியத்தன்மை இருக்குதா இல்லையான்னு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா உன்னுடைய உடம்பை கூட உன்னால் பார்த்துக்கிறதுக்கு முடியல அப்படின்னா அந்த டெஸ்ட்டு போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீ எப்படி தவறு பண்ணியிருக்க, என்ன மாதிரிலாம் தவறு பண்ணியிருக்க, எத்தனை வருஷமாக தவறு பண்ணியிருக்க, எந்த அளவுலாம் விந்த வேஸ்டேஜ் பண்ணியிருக்கேன்னு தெரியும் போது அவங்க சொல்லி நீ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, உனக்கே அது எல்லாமே தெரியும். அதனால் அதுக்குண்டான வைத்தியம் வந்து சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எந்த வைத்தியத்திலையுமே பண்ண முடியாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த சின்ன துறையை பார்த்துட்டு இருக்க எனது பேர பசங்களாக இருந்தாலும் சரி, மகன் போன்ற வாலிபர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்லா கவனமாக தெரிஞ்சுங்க. கண்ணு உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த பாடத்தை. ஏன்னா எந்த வைத்தியத்திலையும் யாருனாலையுமே செஞ்சு கொடுக்க முடியாது. இது சித்த வைத்திய மூலிகை ரகசியத்தில் மட்டும்தான் பண்ணி கொடுக்க முடியும்.